எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பயிற்சி வகுப்புகள். நீங்கள் அதை கம்பெனியில் எடுத்துக்கிட்டாலோ, ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ஒரு காலேஜில் எடுத்துக்கிட்டாலோ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர எஃபெக்டிவ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. எஃபிஷியன்சி வேறு, எஃபெக்டிவ்னஸ் வேறு. எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நமக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவ்னஸ். இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பொதுவாக ஒரு பயிற்சி வகுப்பு இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லும்போது இதோட ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகுது அப்படின்னா, அது நல்லா போகணுன்னா அது ட்ரெயினி கையிலையும் இருக்குது, பயிற்சி கொடுக்குற கையிலையும் இருக்குது, பயிற்சி எடுக்கிறவர் கையிலையும் இருக்குது. இட்ஸ் லைஸ் ஆன் போத் ட்ரெயினி as well as ட்ரெயினர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன கேட்டால் அது உண்மை கிடையாதுங்க. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா எமர்ஜிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் இருக்கணும்னா ட்ரெயினர் கையில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னும் ஈவன் ஒரு நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நம்ம மக்கள் உடனே சோஷியல் மீடியாவில் தன்னை எப்படி ஆக்குபை பண்ணிக்கணும் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னை எப்படி என்டர்டெயின் பண்ணிக்கணும்னு. இப்படி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிற டைமில் நம்ம இன்னமும் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் கிளாஸ் ரூம் செஷனையும் போரிங் செஷனையும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ட்ரைனிங் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் அதோட எஃபெக்டிவ்னஸ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்மளோட ட்ரைனிஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹெச்ஆர் மெம்பராகவோ ஒரு பிஇ மெம்பராகவோ இல்லை நீங்கள் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, உங்களோட எபிலிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா, ஹவ் யூ கன்வெர்ட், நீங்கள் எப்படி அந்த ஒரு கடினமான சப்ஜெக்டையும் ஒரு ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுக்குறீங்க தெரியுமா, அங்கே இருக்குது உங்களோட திறமை. சார், ஃபிசிக்கலாக எல்லோரும் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க சார், மென்டலாக யாருமே அங்கே இருக்கிறதே கிடையாது. இந்த மைண்டு ஸோ பவர்ஃபுல். ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் நம்ம மைண்ட் ஜென்ரேட் பண்ணுறங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம பயிற்சி வகுப்புகளை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றணும். அந்த எஃபெக்டிவ் அதிகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடை கொடுக்கலாம், ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன், ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போகலாங்கிறத எல்லா துறையை சேர்ந்த நபர்களும் யோசித்து மாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்போம். எல்லோரையும் நாம் வளர்றது இல்லாமல் எல்லாரையும் வளர்த்து விடுவோம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சில சப்ஜெக்டை சில பேர் மட்டும்தான் படிக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு வச்சுருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம டீஸ்கில் பண்ணி இது எல்லாருக்கும் புரியும்னு மாற்றக்கூடிய வாய்ப்பும் ஒரு தேவையும் இப்போ இருக்கிற பயிற்சி கொடுப்பவர்களுக்கு ட்ரைனர்ஸ்க்கு இருக்குது. ஆல் ட்ரைனர்ஸ் ப்ளீஸ் ரிமெம்பர், நீங்கள் தான் இதில் ஹீரோ. ட்ரைனீஸை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி.